पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क् नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 634வது திருநாமத்தை தூய்க்கப் போகிறோம், அனுபவிக்க போகிறோம், சுவைக்கப் போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். இது சந்திரபாசகன் என்பதாகும். ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் சந்தித்த பொழுது ஒரு அமாவாசை. சூரியன் சொன்னான் சந்திரனை பார்த்து, ஹலோ சந்திரா, என்னுடைய ஒளியால் தாண்டா உனக்கே ஒளி அப்படின்னு சொன்னான். அரசியல்வாதிகளாக சொல்கிறாங்களே, எங்கள் ஓட்டுனால தான் நீ வாழற, ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு சூரியன் சந்திரனை வம்புக்கு இழுத்தான். ஏன்னா அதுதான் நீ ஒளிர்ற, அதாவது சூரியனுடைய கிரணத்தை வாங்கி சந்திரன் தேஜஸ் பெற்று குளுமையாக கொடுக்குறான். சந்திரனுக்கு சுயம் ஒளி கிடையாது, சூரிய ஒளி தான் அது. எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் அவன் சொன்னான். மத்பாசா பாசசே சந்திரா, ஹலோ மை டியர் சந்திரன், நீ ஒளிர்வதெல்லாம் என்னாலே. சந்திரன் சொன்னான், நண்பா சூர்யா, இந்த மாதிரி ஆணவம் வேண்டாம். ஏற்கனவே இப்படி ஆணவப்பட்டு கஷ்டப்பட்டதை மறந்துடாது. கும்பகோண கதை உனக்கு மறந்து போயிட்டதா? கும்பகோண கதாஸ்பரேகே. உடனே சூரியன் வெளுத்து போயிட்டான். கும்பகோண கதை தெரியுமா உங்களுக்கு? கும்பகோணம்ங்கிறது இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேயே இருக்குன்னுவாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் போட் மையில் வரான். அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கும்பகோணம் வக்கீல் ஒருத்தர் வந்தார், ஐயங்கார் கெட்டிக்கார். அவன் இந்தியன் நினச்சின்னு பேசின்னு வந்தான். அப்படி இப்படி பேசினார். கும்பகோணம் வச்சு எழுப்புங்க சார் அப்படின்னா. அவர் கும்பகோணம் வராதியா, நாம் கும்பகோணம் போகிறது தான் எழுப்பணும் அப்படின்னார். அப்படியா, அதான் நான் மீன் பண்ணே சொல்லப்படாத. அவன் பேசாமல் இருந்தான். கும்பகோணம் வந்து அவர் பாடி இறங்கி போயிட்டார். வேறு எதுக்கு எழுப்பணும், நம்மளை அவ்வளோ ஏளனமாக நினைக்கிறான் அப்படின்ட்டு போயிட்டார். ஐயா துறை அப்படி மெல்ல விட்டு கழிச்சு வண்டி திருச்சி ஜங்ஷனுக்கு வந்துவிட்டு, அந்த பிராமின் நம்மளை எழுப்பிடான்னா கும்பகோணம் வந்தால் எழுப்பினா கும்பகோணம் வராது, நாம் கும்பகோணத்தை எழுப்பணும்னா அதே மாதிரி போயிட்டு போயிட்டானே அவர் சொன்னார். வேடிக்கையாக சொல்லலாம், இதெல்லாம் கும்பகோணம் இங்கன்னு பேர், டோன்ட் டூ எனி கும்பகோணம் வித் மீ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு அப்படி திறமையற்றவர்களுக்கு. ஆனால் இப்பொழுது நம்ம சந்திரன் சொல்கிற கும்பகோண கதை வேறு. கும்பகோணத்தில் அந்த காலத்தில் சூரியன் என்ன பண்ணினா, நான் தான் எல்லாரை விட பெரிய தேஜஸ்வி ஒளிர்பவன் என்று
சக்கரத்தாழ்வாரை பார்த்து சொன்னேன், நான் நீயும் போட்டி போட்டுக்கலாமான்னு கேட்டான். அவர் கண்டுக்கல, இதுங்கிட்ட என்ன போட்டி அப்படின்னு பேசாமல், இல்லை பாரு என்னுடைய பவரோட பார் அப்படின்னு தன்னுடைய லைட்டை ஜாஸ்தி ஆக்கிறான். உடனே சந்திரன் சூரிய பகவான் தன் லைட்டை சூரிய பகவானுக்கு கூட தன்னுடைய ஒளியை ஜாஸ்தி ஆக்கிறார் சக்கரத்தாழ்வார். ஏற்கனவே ஜெயத்ரத யுத்தத்தில் உன்னை மங்க வச்சுருக்கேன் மறந்து போயிட்டுதான்னு கேட்கல. மக்கள் அடிக்கடி மறந்துடுவாங்க. அதனால் நான் மறுபடியும் சூரியனை விட ஒளியாக தன்னை காண்பித்தார் சக்கர பகவான். கொஞ்ச நாளில் சூரியன் பயந்து ஓடி போயிட்டு, வேண்டாம் ஒம்புக்கு போகணும், நம்ம நாட்டில் சூரியன் இல்லை, பகல் எது இரவு எது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா சக்கரராஜனே பகல் இரவு உண்டாக்கிட்டேன். அப்புறம் சூரியனுக்கு மெமோ போயிடுது, எங்கடா ஓடி போயிட்டேன், டியூட்டியில் இல்லையே இந்திரன் போட்டான், இப்படி ஆயிடுத்து தெரியாதனமாக வாய் விட்டு கெடுத்துட்டேன், எனக்கு தேஜஸே போயிடுது அப்படின்னா. உடனே திருக்குழந்தைக்கு வந்தான். அவன் சாரங்கபாடின்னு அங்கே பெருமாள் இருக்கார், அவர் காலில் இருந்து சக்கரத்தாழ்வாரோ தெரியாதனமாக மோதிவிட்டேன், இப்போ என்னுடைய ஒடியே போயிடுத்து, அவன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னான். உடனே பகவான் சொன்னான், சக்கரராஜனை குறித்து தபஸ் பண்ணு அப்படின்னு அவனுக்கு சக்கர மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஷடாட்சரத்தை சொல்லி அங்கே திருக்குழந்தையில் தபஸ் பண்ண சொன்னான். தபஸ் பண்ணால் சக்கர பகவான் பிரத்யக்ஷமான சக்கரராஜன். ஒளி இழந்தேனே கூட உனக்கு ஒளி கொடுத்தேன் அப்படின்னார். யார்? சுதர்சன பகவான். அதனால அவருக்கு ஒரு கோயில் கட்டினான் அந்த ஊரில், தனி கோயில் சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய சுதர்சன பகவான். ஏற்கனவே அங்கே தனக்கு வழிகாட்டி கொடுத்த எம்பெருமானுக்கு அவருக்கு ஒரு கோயில் கட்டினான் சார்கராஜன். 2 கோயிலும் ஐடென்டி, 2 தேரில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்புறம் சூரியனுக்கு சக்கரராஜனுடைய அருள்னால பழைய தேஜஸ். அதனால் அந்த க்ஷேத்திரத்துக்கே பாஸ்கர க்ஷேத்திரம், சூரியன் தபஸ் பண்ணி சித்தி பெற்ற இடம் அது. அதனால தான் இப்போ கூட சூரியன் தட்சிணாயனத்தில் உத்தராயணம் போகிறச்சு தனக்கு தேஜஸை மீட்டு கொடுத்த சாரங்கபாணி ஆகிற 6வது பெருமாளுக்கு 10 நாள் உற்சவம் பண்ணுறான், நன்றி கடன் செலுத்தான். அந்த உற்சவத்தில் பெருமாளோட சக்கரத்தாழ்வாரும் கூட எழுதுறான். அப்படி பண்ணுறான். சக்கரத்தாழ்வாருக்கு தனி கோயில் ஊரில் தான் இருக்குது. அந்த கும்பகோணத்தில் தேசை இழந்து தவிச்சாய சூர்யா மறந்துடாத என்று சந்திரன் சூரியனுக்கு ஞாபகப்படுத்திது. அப்படின்னா ஜாக்கிரதை, உனக்கு எனக்கு 2 பேருக்குமே ஒளி கொடுக்குற ஆசாமி யார்? சக்கரராஜன், அதான் சாட்சாத் நாராயணன். ஆகையினால அவன் ஒளினால்தான் நீ ஒளிர்ற. அது ஏதோ உன் பேசாச்சியால் எனக்கு கொடுக்கணும், உனக்கு பதவி கொடுத்துருக்கான், அதனால உன் மூலம் எனக்கு வரா மாதிரி தெரியுது. உண்மையில இந்த ஒளி உனக்கேது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத்தின்னு உபநிட சொல்லுது தெரியுமா? ந தத்ர சூரியோ பாதி, அந்த பகவானுக்கு இடத்துல சூரியன் ஜொலிக்க மாட்டான். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம், சந்திரனோ மற்ற நட்சத்திரங்களோ அங்கே ஒளிராது. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர நேமா வித்யுதா, இந்த மின்னல்கள் அங்கே வீசாது. குத்தோய பகிரி, இந்த நெருப்பு அங்கே ஒளிராது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அந்த எம்பெருமானுடைய ஒளி தொடர்ந்து பின்தொடர்ந்து மற்றவைகள்லாம் ஒளிகின்றன. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அந்த எம்பெருமான ஒளினால்தான் உலகம் முழுக்க ஒளிர்கிறது என்று உபநிஷத் சொல்லியிருக்கு. அதனால் அந்த எம்பெருமான் தான் உனக்கும் ஒளி தரப்போன்னு எனக்கும் ஒளி தரும். அதனால் நான் உனக்கும் நன்றி கடன் பட்டவன் அல்ல, நான் சந்திரபாசகன் என்றே எம்பெருமானை வழிபடுவேன் என்று சந்திரன் சொன்னான். சூரியன் அதை கேட்டு சூரிய பாசகன் நான் சொல்ல, நானும் சந்திரபாசகனை தான் சொல்ல போகிறேன். ஏன்பா, எனக்கு அறிவு ஒளியை சந்திரன் தானே கொடுத்தான், நான் பாட்டுக்கணும் நான் ஞானம் கொடுக்கறதுனா ஒளி தரதான்னு நினச்சின்றது. நீ தரல, அவன் மொழி கொடுக்க அதை நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு சொன்னான். ஆகையினால அவனை சந்திரபாசகனுக்கு திருநாமம் சொல்லி நானும் வணங்குகிறேன் என்று சூரியனும் கலந்து வணங்கினான். அதிலிருந்து நம்ம திருவேங்கடமுடியானுக்கு சந்திரபாசகன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. இதை சொல்லி ரசிக்கிறார் வசிஷ்ட பகவான். வால்மீகி கிட்ட சொல்கிறார், சந்திரனோட ஒளிமிக்கவன்னு சொன்னோம், சந்திரனை ஒளிர வைப்பவன் சூரியன் தானே என்று எண்ணக்கூடாதுப்பா. சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இல்லை எந்தெந்த பொருள் பிரகாசத்தோடு இருக்கோ அந்தந்த பொருள்களுக்கெல்லாம் பிரகாசத்தை உண்மையிலேயே கொடுப்பது எம்பெருமான் திருவேங்கடமுடியான் தான். அந்த திருவேங்கடமுடியான் கொடுத்துட்டான்னா புகழ் பெரிய ஆளாயிடுவான். ஒன்றுமில்லை சார், முதல் எலெக்ஷன்லேயே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருங்கிற சில பேர். அவன் அதை கொடுக்க தீர்மானித்தா அது வரது அவங்களுக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு
சந்திரபாசகன் என்கிற இந்த 634வது திருநாமம் அமைகிறது. அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகம். மத்பாசா பாசசே சந்திர கும்பகோண கதம் ஸ்மரேகே. இது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கான்வர்சேஷனாக அமைஞ்ச கவிதை. உக்தி பிரத்யுக்தின்னு சொல்லுவாள். நாடக பாசுரம். ஆண்டாள் திருப்பாவையில் 15ஆம் பாசுரம் வரல, எல்லே இளங்கிலியே என்ன முறங்குதியோ என்று எழுப்பும் தொழில்கள் கேட்க, சில்லன்றழமே நகைமீர் போதர்கின்றேன், கூப்பிடாத கூடியது வந்துட்டேன்னு உள்ள இருக்கிற சொல்ல, உலனி போதாய் உனக்கு என்ன பேர், வல்லனி அப்படி வல்லனி உன் கட்டுரை பண்டே உன் வாயிருதும், நீ தாண்டி சாமர்த்தியதாரி, இப்படித்தான் வாயால் போடுவேன்னு வெளில இருக்கிற சொல்ல, உள்ளே இருக்கிற வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடு, நீங்கள் தான் சாமர்த்தியசாலி, சரி நானும் தான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாரும் போந்தார் எல்லாரும் வந்தாரான்னு கேட்க, போந்தார் போந்த எண்ணிக்குள் வந்துட்டா வந்து பார்த்துக்கூட அவன் சொல்ல, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடுன்னு அமையக்கூடிய நாடக பாட்டு மாதிரி இந்த குட்டி ஸ்லோகத்திலே ஒரு நாடகம். மத்பாசா பாசசே சந்திரா என்று சந்திரனை பார்த்து சூரியன் சொல்கிறான். கும்பகோண கதம் ஸ்மரேகே, கும்பகோண கதை நினச்சிக்கூடா, தவமே பாசகசி, உனக்கு எனக்கு எல்லாரும் பாசகன் யாருன்னா எம்பெருமான் தான், அதனால் அவருக்கு தான் சந்திர பாசகன் பெயர் என்று சந்திரன் சொன்னதாக முடிகிறது. ஸ்லோகத்தை இப்போது ஸ்லோகம் மொத்தத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. மத்பாசா பாசசே சந்திர கும்பகோண கதாம் ஸ்மரேகே தவமே பாசகச்சைகா சந்திரபாசக நாமமான். இதற்கு தமிழ், என்னுடைய ஒளியால் ஒளிர்வாய் மதியே, உன்னுடைய மதி கெட்ட குடந்தை நகர வரலாற்றை மறவாதே, யானும் நீயும் ஒளிரும் அனைத்தும் ஒளிர்வோம் அவனால் தானே என சந்திரபாசகனாம் அவனே, எனவே அது ஏழுமலையான் பேரே. இப்படி அந்த எம்பெருமானை அனுபவிக்க இந்த அழகான திருநாமம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் குளோரிஃபைடாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் அந்த குளோரி வந்ததுக்கு காரணமே எம்பெருமான். ஆகினால்தான் சந்திரபாசகாயனமா என்கிற திருநாமத்தை நாரத பகவான் சொல்கிறார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபிங்க. சந்திரபாசகாய நமஹா, நமோ வெங்கடேஷாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।